பருப்பு குழம்பு. கிழக்கா மீன் பொரியல். என்ன மஞ்சள் பொடி, பொடி, சீரக பொடி, காஷ்மீர் பொடி கொஞ்சம். அசிங்கமாக ஆயிடுது பாரு, எல்லோரும் வாங்குறதுனால தானே. வேலை இருக்குல்லவா. மீனை பொரிப்போம். பருப்பு குழம்பு ரெடி. குழம்பு தாளிக்க கொஞ்சம் காயப்பொடி, உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் ஆமாண்ணா 2 முட்டை தண்ணிகளில் ஒரு செடிங்க சூப்பராக இருக்குல்ல. சரி சார், மல்லியில் கூட அழகாக இருக்குல்ல. ஆம்லேட் மாஸ்டர். முட்டையெல்லாம் ரொம்ப பொரிச்சா நல்லா இருக்காது. இன்றைக்கி என்ன சமையலுக்கு பிறவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் தான். என்னது சிம்பிள்னு சொல்லி அது சிம்பிள் தான். சிம்பிள் தான். பருப்பு குழம்பு, கிழக்கா மீன் பொரியல். என் மகன் வந்தாலும் சாப்பிடுவான் நல்லா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கிழக்கா மீன். சரி, பருப்பு பாசிப்பருப்பு துவரம்பு 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்க வச்சுக்கிறோம். இதுவே சின்ன வெங்காயம். அப்போ அந்த வெங்காயம் எதுக்கு? இது மீன் பொரிப்போம். தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதானே பருப்பு குழம்பு ரெடியா? இந்தா சாப்பிடு. இல்லை கேட்கம்பா, அப்படி தூக்கி வச்சுட்டீங்கன்னா முடிச்சிட்டான்னு கேட்கம்பா. பொடி போடுவோம், மசாலா பொடி. தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கேன். மீன் கறி என்ன இருந்தாலும் வெஜ். ஓகே, வெஜ்ஜாக இருந்தாலும் இன்னைக்கு மீன் இருக்கு. நான் நல்லா சாப்பிட்டேன். பருப்பு குழம்பு மீன் பிடிக்கும். மீன் ரொம்ப பிடிக்கும். அதானே. அப்படியே ஒரு தயிர் எடுத்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். நேற்று நைட்டு வச்சு தலை இருக்குடா. இருக்கா காலையிட்டு கல்ல இருக்குல்ல இருக்கா. என்ன திங்க தான் போகிறோம். பூண்டு, பச்சை மிளகா, பருப்பு, வெங்காயம், மஞ்சள் பொடி, வத்தப்பொடி. ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருவேன். ஏன் கரெக்டாக சொல்லிட்டு சார் சீரக பொடி. சரியா? வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் லைட்டாக இருட்டாக இருக்கும். இன்வெர்டர் ஒரு லைட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது இன்வெர்டர். மஞ்சள் பொடி போட்டாச்சு. கூட கொஞ்சம் போட்டு கொடுவோம். 3 கரண்டி போட்டுவ? 3 கரண்டி இல்லை, காக்காவா காலத்தாரு. 3 கரண்டி மஞ்சள் பொடி யாராவது போடுவாங்களா? வத்தப்பொடி வந்து பார்த்துக்கிறது. வத்தப்பொடி மட்டும் எங்கள் அத்திட்டு இருந்து மாறவே இல்லை. யாரு? எங்கள் அத்தை கொடுத்த வத்தல் தானே அரைச்சி. அதுவா? அது இன்னும் கிடக்கு. ஒரு டப்பா இவ்வளவு இருக்கு, அரைச்சி வச்சிருக்கேன். அப்போ நீ எழுதிக்கவ, மார்க்கர் வச்சு எழுதிட்டு வத்தப்பொடி. இதுலையா? ஆமாம். டப்பா மாற்றணும். அது வேற பாட்டில், இது வேற பாட்டில் போடும். பார்க்க வேண்டியதானே. மோந்து பார்க்க வேண்டாம்ல. காஷ்மீர் பொடி கொஞ்சம். அப்புறம் என்னது? சீரக பொடி. சீரக பொடி லைட்டாக போட்டுக்கலாமா? தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் போடுவோம். ஓகே, அவ்வளோதான். உப்பும் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதை அப்படி தூக்கி வச்சிட வேண்டியதான். மூட முடக்கல அந்த பற்றி ஒழுங்க மாட்டலை. மீன் மட்டும் கழுவணுமா? மீன் கழுவி மசாலா அரைச்சிருமா? கரண்ட் இல்லையே. கரண்ட் இல்லை, பொடியே போட்டு பிரச்சனை இல்லை. நான் நல்லா ஜீரகம் மிளகுலாம் போட்டு அரைக்கலான்னு பார்த்தேன். அந்த வெங்காயம்லாம் போட்டு சரி கழுவுற வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். அது இல்லைன்னா வேற மசாலா. தினமும் அடுப்பு தொடச்சாலும் அசிங்கமாக ஆயிடுது. இத்தனை நேரம் துடைக்க. அந்த அளவு நீ அடுப்பு வச்சிருக்கேன் பாரு. நீட்டாக தான் இருக்கு. பாரு சாயங்காலம் பாரு. அப்போ இது எவ்வளோ அந்த மீன்? இதுவா? இது வந்து 500 இந்த மீன். நான் வந்து விலைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 500 மீனை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. சீக்கிரம் கழுவுமா? எவ்வளோ நேரம்? எவ்வளோ இருக்கு? நானும் கொஞ்சமாக இருக்குமாங்கன்னு நினச்சேன். பாதி மட்டும் கழுவு. அவ்வளோ தானே, பாதி உள்ள வச்சிரு. ஒரேடியாக கழுவி முடிச்சுருவேன். எங்கள் ஏரியாவில் கிழக்கா மீனுக்கு தனி மதிப்பு உண்டு. விலை என்றைக்குமே ரேட்டு கூட தாங்க கிழக்கா மீனை பொறுத்தளவு. எல்லாருக்குமே இது பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்குமாங்கிறது தெரியாது, ஆனால் பிடிக்கிறதுனால தானே ரேட்டு கூட. ஆனால் எனக்கு தாமமா வாங்குவாங்கள நிறைய பேர். ஒருவேளை கம்மியாக வருதோ என்னவோ. மீன் கம்மியாக தான் வருது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிழக்கான கிடைக்கும். அதான் வாவல் மீன் ரேட்டு கூட தான். எதனால? எல்லாரும் வாங்குறதுனால தானே. இருந்தாலும் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும். இது அப்படியே குழம்பு வச்சு இப்படி உறிஞ்சி சாப்பிடுவாங்களா? அது மாதிரி சாப்பிடுவா. இப்படி முள்ளு மட்டும் வரும். அப்படி வருமா? இது வராது. எது அப்படி வரும்? சாலை மீன் வரும். இது வரும், ஆனால் நம்மளுக்கு இந்த வயிற்று முள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வாயை கிழிச்சிருமோ? ஆமாம், எந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல
இவன் மீன் மசாலா போட்டு வச்சுட்டே இருக்கும். ஆமாம், எவ்வளோ நேரம் அது? இவன் வேலை இருக்குல்லப்பா. சரி, அது மசாலா போட்டுச்சு. அந்த ஆறாவட்டுற வேலை வந்து மணியை பேர் மணி ஆமாண்ணா ஒன்றாயிட்டுல வேலையை பார்த்தா தான் உண்டு. எங்களுக்கு ஆறாவட்டுற வேலை ஆகிட்டு அதுக்கப்புறம் லைட்டை நாங்கள் மாற்றிருக்கோம். இனிமேல் வெளிச்சம் பள்ளியில் இருக்கும் கரண்ட் வெளிச்சத்தை பாருங்க. இப்போ கிட்ட லைட்டு என்ன வரப்போ குழம்பு தாளிச்சிட்டு மீனை பொரிப்போம். மீனுக்கு இந்த மசாலா எப்பவும் நம்ம போடுவோம்ல, ஆமாம் அதுதான். அது என்னன்னு சொல்லலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சாச்சா? சரி, பிணைஞ்சாச்சு. குக்கரில் இது வெந்திருக்கும். ரெடி ஆகிட்டு பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு ரெடி. எதுக்கு மீன் பொரிக்கவா? இல்லை, அப்போ குழம்பு தாளிக்க லைட்டாக அப்படி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குழைய வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். இந்த இது வச்சுருக்கேன். இந்த கடுகு தாளிப்போம். அடுப்பே பார்த்திக்கலாம். பத்திச்சியா? புரியுது. டைம் ஆகிட்டு என்ன எல்லாருக்கும் பசி வந்துருக்கும். போதும். கொஞ்சம் காயப்பொடி. காற்று அப்படி சத்தங்களுக்கு காற்று சரியான வர மாதிரி முன்னாடி புயல் உருவாகிருக்குமோ. அவ்வளோ அதில் ஊற்றிட்டுதுன்னா எனக்கு போட்டுருவேன். போட்டேன், கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போடணும்ல. அப்படிதான் தட்டி விட்டுருணும் செல்ல. நல்லா வந்துட்டா இப்போ கருவேப்பிலை போட்டு வெடிக்க மாட்டேங்குது. இது புது ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால வெடிக்க இருக்கும். தெரியல பதவும் திக்கதில் ஊற்றுறியா? என்னடா இப்போக்குள்ள கடல் வீடியோ வரலையும் பார்க்காதீங்க. காற்று புயல் காற்று அடிச்சிட்டு இருக்கு, அதனால போட்டே போகலை. அதான் ஆள் எங்கள் கூட சேர்ந்து பார்சல் பண்ணுவோம், சமையல் பண்ணவும் இப்படியே ஓடிட்டு வீடியோ போடணும்ல. என்ன இப்போ இதில் ஊற்றிடலாம். உப்பு போட்டுக்கிறோம். உப்புலாம் சத்தம் கேட்காது. மல்லியில் போடணும்ல. கூட்டி வச்சுன்னு இப்போ போடலைல இருந்துக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்குல்ல. ரெண்டையும் கூட்டி வச்சுட்டு அது பாட்டு புகை வந்துக்கிட்டு கிடக்கிறதுக்கா. வாங்க போட்டு அதை அமர்த்திடுவோம். அவ்வளோதான், ரெடி. சாப்பிட வேண்டியதான். நெய் ஊற்றி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனை பொரிச்சிடலாம். போட்டுடலாம். வரமாடக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட வேண்டியதான். அவளுக்கு 3 மீன் ஒன்று அப்படி கணக்கு வச்சு கழுவிங்க. மிச்சிட்டு உள்ளே வச்சுட்டேன், நேரம் ஆகிட்டுங்க. இது அப்புறம் போயிட்டோம். அது ஒரு ரவுண்டில் கரெக்டாக ஒரு ரவுண்டில் முடிச்சு. எங்களுக்கு தர மாட்டீங்களா முட்டை? உங்களுக்கு தான் அந்த காலையிலேயே முட்டை சாப்பிட்டீங்க ஒருக்கா? இன்னைக்கு ஆமாம், என்ன 2 முட்டை தரீங்கல்ல? இல்லை, காலையில் மறந்துட்டேன். வெங்காயத்தை பார்த்தீங்களா எவ்வளோ புதுசாக வெட்டிருக்கேன். அவ்வளோக்குள்ளே கை நுணுக்கும். சூப்பராக போட்டுல. செம்மையாக இருக்கா. பச்சை மிளகா போடல வேண்டாமா? போதும் போதும். ஒரு செடிங்க சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்குல்ல. சுட சுட சுட்டாலே மீனோட ருசியே தனி தான். ரொம்ப நாள் கழிச்சு போட்டே கடலுக்கு போகாதனால போகலை. விலைக்கு மீன் எடுத்து திங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ தான் விலைக்கு வாங்கி சாப்பிட்றவங்களோட அருமை தெரியும். அவ்வளோதான்.
தேங்காய் எண்ணெயில் தான் முட்டையை பொறுத்தா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இன்றைக்கி பார்சல் போட இன்றைக்கி பார்சல் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வீட்டு வேலைகள் நிறையா இருக்குது. வீடெல்லாம் துடைச்சாச்சு, துணியை துவைக்க போட்டாச்சு, இந்த கயிறு துவைக்க முக்கி போட்டிருக்கு, நான் அதை துவைக்கணும், சமையல் முடிக்கணும், சாப்பிடணும். நீ ஊற்றுறியா? ஊற்றுட்டா நீங்கள் ஊற்ற போகிறீங்களா? கொஞ்சம் தீய குட்டி வச்சு நீயே ஊற்று. பாருங்க எவ்வளோ சைஸ் வேணும். சுற்றிக்கிட்டே இருக்க கேமரா போதுமா? மல்லியில் அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குல்ல. இன்னொரு சிவப்பு கலருக்கு ஏதாவது போட்டுக்கலாம்ல? வத்தலை போட்டுருக்கோம். இதுவும் நம்ம ஃபுல்லாக வேக விடுவோம். இது கறவைக்கடலை வேணும் அதுதானே. அப்போ நீங்கள் தான் எடுக்கணும். மாஸ்டர் வந்துட்டு ஆம்லேட் மாஸ்டர் இவங்க. முட்டையெல்லாம் ரொம்ப பொரிச்சா நல்லா இருக்காது. அப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகே. அவ்வளோதானே? அவ்வளோதான். வேகலையே அப்படிதான் முடிக்கணும். பெப்பர் போடல வேண்டாம். இப்போ பொறப்பெல்லாம் சாடிங்க. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோதான். அந்த மட்டும் உனக்கா? அது அப்புறம் போட்டுக்கிறேன். மீன் எடுத்துக்கலாம். எடுங்க. கடைசி மசாலா ஒன்று எப்படி இருக்கு போகிறேன். நமக்கு எண்ணெல்லாம் வச்சுட்டு சரி இதிலே இருக்கட்டும். அப்போ தான் சூடாக இருக்கும். நீங்கள் மதியம் சூப்பரான எங்கள் வீட்டில் சாப்பாடு. பருப்பு குழம்பு சூப்பர்னு இன்றைக்கி தான்ப்பா சொல்லியிருக்கான். பருப்பு குழம்பு ப்ளஸ் ஒரு முட்டை மீன் இருக்குல்ல, அதை தான் சூப்பர்னு நான் பிடிச்ச ஐட்டம் இருக்குது. நெய் ஊற்றினியா? ஆமாம். அப்படியா? சொத சொத சொதன்னு சுட்டுது. சோறு இவங்களுக்கு எப்போவுமே குழையணும். அது அப்போ தான் நல்லா இருக்கும். நெய் வாசம் தூக்குது. கடை நெய்யாவா? கண்டுபிடிச்சிட்டிங்களே. முட்டை எனக்கு இப்படி எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஆம்லேட் மட்டும் எனக்கு போட வராது, அவங்கள தான் போட சொல்லுவேன். ஸ்நாக்ஸ் வேண்டாமா? சேவம் இருக்கு இது பக்கத்துலையா? கிழக்கா மீன் பொரியல். எனக்கு மீன்லேயே ரொம்ப பிடிச்ச பொரியல் மீன் கிழக்கா மீன். அது பொரிச்சு திங்க சூப்பராக இருக்கும். அது வாயில் போட்டு சவைக்கும் போது அப்படி மாவாக கரைஞ்சி ஓடிடுதுங்க. சூப்பராக இருக்கும். ஐயோ என்ன டேஸ்ட்டு தெரியுமா? செம்மையாக இருக்கு. அவ்வளோத்தையும் போட்டாலும் சாப்பிட்டு முடிச்சுப்பீங்களே. நான் சொல்கிறது என்ன, முட்டை போக மட்டும் போகிற மீன் மட்டும் தான் வாய்க்கில் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த மீன் பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கண்ணா. நீங்கள் இந்த மீன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லைனாலும் இனிமேல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை கை போக மாட்டேன். இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கண்ணா.